மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபா, 17 லட்சம் பெண்களுக்கு. இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது. எலெக்ஷன் வருது, அதை கனெக்ட் பண்ணி மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஒரு குவார்ட்டர், ஒரு கோழி பிரியாணி, அவ்வளோதானே. எவன் அப்போ ஓட்டு காசுங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கடன் தொகை 9 லட்சம் கோடி. இருக்கிற ஒவ்வொருத்த மேலேயும் தலைக்கு 3.5 லட்ச ரூபாய் வாங்கி வச்சுருக்கிறீங்க. பீகாரில் எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுத்தா, இங்கே நீங்கள் எல்லாருக்கும் 1000 ரூபாயும் ஒரு குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஓட்டை வாங்கி இருக்க மிச்சத்தையும் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகுதுக்கு. என்ன இதுங்க? 2000 3000 காலி பணியிடங்களுக்கு 10 லட்சம் 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. வேலை இல்லாத திண்டாட்டம். மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா நாங்களே சம்பாதிச்சு நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சியை நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோமே. நீ யாருங்க எங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குற? என் அக்காவுக்கும் என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவுக்கும் யார் நீ? யார் காசு எடுத்து நீ எடுத்து கொடுக்குற? நான் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்கள் வேண்டிக்கிட்டு எங்கள் சாமிக்கு நாங்கள் மொட்டை போடுவோம், தலையில் முடி எடுப்போம். நீ எங்களை மொட்டை அடித்து என் அக்கா தங்கச்சிக்கு எங்கள் ஆத்தாளுக்கும் அவன் அப்பனுக்கும் நீ காசு கொடுக்க மாதம். எவன் அப்பா விட்டு காசு எடுத்து எவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நீ? இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிற? ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷ்லலாம் மக்கள் தானாக கிளர்ச்சி அடைஞ்சி இருக்கிற அத்தனை பேரை தூக்கி வெளியே போட்டு வெளுத்து விரட்டி விட்டான்ல வீட்டுக்கு. அப்படி நடந்தால் தான் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புவீங்களா என்ன? அன்பாக கேட்குறோம் உங்கள்கிட்ட. என் வீட்டில் இருந்து இருக்காதப்பா, இருந்து என் வீட்டை நாசம் பண்ணது போதும், என் நாட்டை நாசம் பண்ணது போதும், விட்டுருங்க. நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க. உங்கள்கிட்ட அன்பாக சொன்னால் உங்களுக்கு கேட்க முடிய மாட்டேங்குது. என்ன தூக்கி போட்டு வெளுத்து உங்களை வெளியில் விரட்டி விட்டால் தான் நீங்கள் போவீங்க. சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு தெருவில் கொண்டு விட்டால் தான் நீங்கள் போவேன்னு சொல்லுதீங்க. என்ன இருக்க கடன் தொகையை எங்கே கெட்டதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்க இன்னும் எவன் எங்கெல்லாம் கடன் வைங்க எங்கள் தலைமையில் இன்னும் கடனை எத்தனை லட்சத்தை நீங்கள் ஏற்றி விட்டு போகிறீங்க? நீங்கள் மரியாதையாக அன்பாக சொல்லும் போதே கேட்டுக்கோங்க.